கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரையில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ சங்கீதம் 56 வழியாக நாங்கள் ஆண்டவர் மீது ஆழ்ந்த பற்றுறுதி எப்படி என்பதை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். தாவீதுடைய ஒவ்வொரு பாடலும் ராஜா தாவீது ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக இருந்தாலும் எல்லா சந்தோஷங்கள் ராஜாவுக்கு இருக்கிறது. இருந்தாலும் இந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை திருப்பாடல்களாக பாடி கடவுளிடத்திலே ஜெபமாக மாற்றியிருக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். 1 கொரிந்தியர் 14:15 வசனம், இந்நிலையில் நான் செய்ய வேண்டியதென்ன? இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படாமல் இறைவேண்டல் செய்ய முடியாது. ஆமென். தூய ஆவியானவரே துருவி ஆய்கிறவர், நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்கிறவர். தூய ஆவியாரே அதை வாயிலிருந்து நம்முடைய பெருமூச்சின் வாயிலாக அவர் பேசுவார். அவரிடத்தில் தான். அதனால தான் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல். அதனால தான் நீங்கள் அழகாக ஸ்தோத்திர பலி எல்லாரும் எடுத்தீங்க. இந்த ஸ்தோத்திர பலி எப்படி? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஏதாவது ஒரு 5 ஸ்தோத்திர பலி யாராவது ஒருவர் சத்தமாக பாடலாக பாடுவோமா? அல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆமென். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்விற்கு அழைத்து செல்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது வருகையால் பூவுலகை அதிர செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
உள்ளத்து உண்மையை விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றும் நிலைத்திருக்கும் இறைவா ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இதுதான் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல். இறைவேண்டல் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி. ஆமென். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரேன்னு சொல்லி தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல். எப்படி? அறிவோடு இறைவேண்டல். எப்படி செய்ய வேண்டும்? அறிவோடு இறைவேண்டல். அந்த அறிவு தெளிவோடு அந்த ஸ்தோத்திர பலிகள் எடுக்கணும். அறிவு தெளிவோடு. வேறு யாராவது ஒரு 5 திருப்பாடல் 5 மன்னிக்கவும் ஸ்தோத்திர பலி டைம் வேஸ்ட் பண்ணாம என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவர்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அங்க இருக்கவங்க எல்லாரும் ஆமென் சொல்லணும். ஆமென். வசனங்களை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தையின் வழியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரவச நிலையில் என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனால் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் ஸ்தோத்திர பலிகள். இறைவேண்டல் என்று சொன்னால் ஸ்தோத்திர பலி, அவ்வளவுதான். அதான் இறைவேண்டல், ஆண்டவரை புகழ்வது. அதனால தான் திருப்பாடல் 56:4 சொல்லுகிறது, கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன். கடவுளையே நம்பி இருக்கிறேன். எதற்கும் அஞ்சேன். அற்ப மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இப்ப தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் எப்படி பாடுவது? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. துயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் ஸ்தோத்திர பலிகள். ஆமென். ஆமென். அறிவோடு இறைவேண்டல். எப்படி? அறிவோடு. அறிவோடு இறைவேண்டல். அப்ப அறிவோடு சத்தம் உயர்த்தி என்னுடைய சத்தம் வெளியில வரணும். அறிவோடு என்று சொன்னால் சத்தம் உயர்த்தி அந்த அறிவு தெளிவோடு. உதாரி மைந்தன் கதை எல்லாருக்கும் தெரியும். எப்ப பார் உதாரி மைந்தன் தான்.
ஏன் நம்மெல்லாம் ஊதாரி பிள்ளைகளாக சுற்றி திரிகிறோம்? திரும்பி வரணும்னு தான் ஆண்டவருக்கு விருப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. அப்போ இந்த ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லா பட்டதும் வாங்கிட்டு போயிட்டான், எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நினச்சி பார்க்குறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காருக்கு இருக்கிறது கொடுக்கறது கூட எனக்கு இங்கே ஆளிலேன்னு சொல்லி எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு போதுமேன்னு ஓடி வரான். அறிவு தெளிவோடு, அந்த அறிவு தெளிவு அவனுக்கு வருது. ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அறிவு தெளிவோடு இறைவேண்டல் செய்வேன். அறிவு தெளிவோடு. அதனால தான் ஸ்தோத்திர பலிகளை நாம் பாடலாக பாடுகிறோம், அறிவு தெளிவோடு. ஆமென். ஆமென். அதுக்கப்புறம் துயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். திருப்பாடல் பாடுவேன். அப்போ திருப்பாடலை எப்படி பாடுவேன்? அறிவு தெளிவோடு. ஆமென். ஆமென். இப்போ உங்கள் உள்ளங்களை தொட்ட யாராவது ஒருவர் உங்கள் உள்ளங்களை தொட்ட ஒரு வார்த்தையை எடுத்து அதை ஒரு மன்றாட்டாக சொல்லவும் வேகமாய். ஆமென். ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளீர். வசனம். வாழ்வோரின் ஒளியின் திருப்பாடல் 56ஆம் அதிகாரம் வசனம் 13. ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்திரன்றோ. ஆம் தகப்பனே, எத்தனையோ படுகொலிலிருந்து என்னை மீட்டெடுத்து சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து பாதுகாவலனாக இருந்த நீரப்பா. என் உயிரை எத்தனையோ இடத்தில் மீட்டு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய ஒளியை அப்பா, உம்முடைய திருமுன்னிலையில் காலையிலும் மாலையிலும் உம்முடைய சமூகத்தில் என்னை அமரும்படி எங்கேயோ இருந்த என்னை ஆண்டவரை நீர் அழைத்து வந்து உம்முடைய சமூகத்தில் அமரும்படி என்னை நீர் நடத்தி செல்வதற்காக நன்றி தகப்பனே. ஆமாப்பா, என் பாதைகள் விலகி போகாதபடி ஆண்டவரே, என் அடிகள் சறுக்காதபடி ஆண்டவரே அப்பா, பாவத்தில் நான் வீழ்ந்து விடாதபடி அப்பா நீர் என்னை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறேன் தகப்பனே. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். 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 இதுதான் அறிவு தெளிவோடு இறைவேண்டல். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அறிவு தெளிவோடு வசனங்களை வைத்து அந்த வசனம் எனக்கு என்ன கற்றுத் தருகிறது, நான் என்ன உணர்ந்து கொண்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதுதான் தியானிக்கிறது. ஆமேன். ஆமேன். ஆமென். இப்போ 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, எதிரிகள் தாக்குதல்களுக்கிடையே உண்மையே நான் நம்புகிறேன். இதுதான் அதனுடைய உள்கருத்து. எதிரிகள் தாக்குவதற்கு முன்பதாக பசாசின் சோதனைகள், நம்முடைய எதிரிகள் என்று சொன்னால் நம் வீட்டாரே நமக்கு பகையாளி. எதிரிகள் என்று சொன்னால் நம் நண்பர்கள் வழியாக, சொந்தங்கள் வழியாக, பந்தங்கள் வழியாக, சாத்தான் வழியாக நமக்கு எதிரிகள் அநேகர் உண்டு. ஆனால் நம்முடைய வேதனைகளில், அந்த வேதனைகளிலே ஆண்டவரை ஸ்துதித்தல். ஆமென். ஆமேன். ஆமென். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு பாடு இருந்தாலும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி இப்போ தாவீது பாடுறார் பாருங்க. என் எதிரிகள் தாக்குதல்களுக்கிடையே உண்மை நான் நம்புகிறேன். 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கடவுளே எனக்கு இறங்கியருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நிலையில் உமையே நான் நம்பியிருப்பேன். ஆமென். ஆமேன். ஆமேன். ஆமென். அச்சம் என்னை நாட்கொள்ளும் நிலையில் அப்படின்னு சொன்னால், நான் வேதனையோடு இருக்கும் பொழுது, என் இதயம் வேதனையோடு இருக்கும் பொழுது, ஆண்டவரத்தில்
தாவீது இப்படி தான் பாடியிருப்பார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையில் என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையில் என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். தாவீதுடைய வேதனை, எனக்கு இறங்கியுள்ளோம் ஆண்டவரே, மனிதர் என்னை நசுக்குகின்றனர், என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு என்னை துன்புறுத்துகின்றனர், என்னை துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர், நாள்தோறும் கொடுமை. மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுகிறார். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நிலையில் உண்மையே நான் நம்பியிருக்கிறேன்ப்பா. நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். மனவேதனையோடு இருக்கிறாயா, கவலையோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா? என் மகனே மகளே, என் சகோதரனே சகோதரி, என் இதயம் யாருக்கு தெரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். எதிரிகள் தாக்குகளுக்கிடையே நான் உண்மையை நம்பி இருக்கிறப்பா. எதிரிகளுடைய தாக்குகளுக்கிடையே நான் உன்னைய தாப்பா நம்பி இருக்கிறேன், நீங்க தாப்பா எனக்கு தஞ்சம். அதனாலதான் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க தாவீது, அச்சமில்லை எனக்கு பயம் கிடையாது, கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன், கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன், கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். அற்ப மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அற்ப மனிதர், அற்ப மனிதர் யாருக்கு பயப்பட வேண்டும்? நான் யாருக்கு பயப்படணும்? அற்ப மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த விசுவாசம், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும்,
தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். எத்தனை துன்பங்கள் பாடுகள் வந்தான், இந்த மகிழ்ச்சி ஆண்டவரே இந்த காலை பொழுதுன இந்த சங்கீதம் 56 வழியாக, இந்த சங்கீதம் 56 வழியாக ஆண்டவர் மீது இன்னும் ஆழத்திற்கு பக்தி விசுவாசம் ஆண்டவர் மீது இன்னும் ஆழத்திற்கு வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், இன்னும் ஆழத்திற்கு. தாவீது 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க பார்க்கணும். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். சற்று வேகமாய் எடுக்கலாம். 1 சாமுவேல். ஆமென். எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் ஆகீசிடம் சென்றார். ஆகீசின் அலுவலர்கள் அவரிடம், இவன் இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவீது அன்றோ? சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா என்றனர். தாவீது இவ்வார்த்தைகளை தம் மனதில் வைத்துக் கொண்டு காத்தின் அரசன் ஆகீசை முன்னிட்டு மிகவும் அஞ்சினார். அதனால் தம் முகத்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாயிற் கதவுகளை கிறுக்கிக் கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரை ஒழுக செய்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார். அப்பொழுது ஆகீசு தன் அலுவலர்களிடம், இதோ இம்மனிதரை பாருங்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள்? என் முன்னிலையில் பைத்தியக்காரத்தனத்தை காட்ட தம்மிடம் பைத்தியங்கள் குறைவா? இவன் என் வீட்டினுள் நுழையலாமா என்று சினமுற்றான். ஆமென். 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 தாவீது எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் அக்கிசிடம் செல்கிறார். அக்கிசின் அலுவலர்கள் அவரிடம், இவன் இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவீதன்றோ? சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா? அவங்களாம் பண்ணாங்களே. தாவீது இவ்வார்த்தைகளை தம் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் அரசன் ஆகீசை முன்னிட்டு மிகவும் பயந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பயந்தார். பயம், ஒரு ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. ஆக்கி அரசன் அந்த ஸ்டாஃபு கிட்ட, அலுவலர்கிட்ட பேசுறான், இவன் இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவீதன்றோ? பெரிய ராஜாவாச்சே. சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 16 பேரை கொன்றான் என்று பெண்கள் நடமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா ஒரு காலத்தில்? இப்போ பயந்தார் தாவீது. அதனால் தம் முகத்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாயிற் கதவர்கள் கிறுக்கிக் கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரை ஒழுக செய்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது பாருங்க எப்படி, ஒரு ராஜா எப்படி பைத்தியக்காரன் போல நடித்தார். அப்பொழுது ஆக்கிசி சொல்றான் தன் ஆபீஸில் இருக்கிறவரிடம், இதோ இம்மனிதனை பாருங்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள்? என் முன்னில் பைத்தியக்காரத்தனத்தை காட்ட நம்மிடம் பைத்தியங்கள் குறைவா? இந்த வாசிக்கிறதுல ஒரு தெளிவு வேண்டுங்க பிள்ளைங்க, அறிவு தெளிவோடு. என் முன்னிலையில் பைத்தியக்காரத்தனத்தை காட்ட நம்மிடம் பைத்தியங்கள் குறைவா?
இவன் என் வீட்டில் விடலாமா என்று அவர் கோபப்படுகிறார். அப்போதான் இந்த தாவீது இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஆமென். 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 ஒரு ராஜா எப்படி பாடுறாரு, ஏன் பாடுறாரு, என்ன பிரச்சனை அவருக்குன்றா, இதுதாங்க வேத வசனங்களை தியானித்து இறைவேண்டல் செய்வேன். ஆமென். 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 அறிவு தெளிவோடு இறைவேண்டல் செய்வேன். வேதங்களை தியானித்து அது அதனுடைய பேக்ரவுண்ட், எதுக்கு எதனால இந்த பாடல் வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் பாடு, எத்தனை சௌகரியம், எத்தனை வசதி, எத்தனை பணம் காசு எல்லாம் இருந்தாலும் நமக்கு துன்பம் வரும்போது எப்படி தாவீது தன்னுடைய ஜெபம், ஒரு அரசர் எப்படி தன்னுடைய ஜெபம் எப்படி மாற்றுகிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே ஆவியானவர் இந்த சங்கீதம் 56 தியானிக்கும்படி, தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், அறிவு தெளிவோடு, அறிவோடு இறைவேண்டல். அறிவோடு என்று சொன்னால் வேத வசனங்களை தியானித்து அதன் பேக்ரவுண்ட் என்ன, எந்த காலகட்டங்கள் எதற்காக என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அது எந்த அளவுக்கு உணர்த்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நம்முடைய மாற்றங்கள் வர வேண்டும் என்பதை குறித்து இந்த வேதங்களை தியானிக்கும் பொழுது அதுதான் உண்மையான இறைவேண்டல். ஆமென். ஆமென். அதனால தாங்க வசனம் சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு இதை சொல்கிறது உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்கள் எப்படி ஆமேன்னு சொல்லுவீங்க? 16 வசனம் வாசிக்கலாமா? ஆமென். இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறை வேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வது தான் அவர்களுக்கு விளங்கவில்லையே. விளங்கலையே, ஆமென். விளங்கலையே. ஏன் இந்த பாடல், ஏன் இந்த சங்கீதம், ஏன் எந்த சூழ்நிலை உங்களுக்கு விளங்கலை, அதை விளக்கி தருவார் தூய ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் தாவீதுடைய ஒவ்வொரு திருப்பாடல்கள், ஸ்தோத்திர பலிகள் அறிவு தெளிவோடு இறைவேண்டல். வேறு யாராவது ஒரு 5 ஸ்தோத்திர பலிகளை உரத்த குரலில் சப்தமாய் ஆமென். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஆமேன். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமென். அந்த ஆமேன் தாங்க விளங்கணும், அந்த அர்த்தத்தை உணர்ந்து செய்யணும். ஆமேன். ஆமென். அதனால தான் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே தாவீது சொல்றாரு, என்னுடைய வேதனை நெருக்கடி வேளையில் அவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே சொல்றாரு தாவீது, என் துயர் நிலையில் எனக்கு அவர் திண்ணமாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. ஆண்டவர் மீது ஆழ்ந்த பற்றுறுதி, ஆண்டவர் மீது இன்னும் பக்தியில் ஆழத்திற்கு, விசுவாசத்தில் ஆழத்திற்கு, இறை வார்த்தையில் ஆழத்திற்கு ஊனும் உருக கலந்து வசித்து பாருங்கள். அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வேறு, நிறைவு வேறு. ஆமென். ஆமென். அர்த்தங்களை புரிந்து இறை வார்த்தைகளை வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதுதான் மன்றாட்டு ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம், இல்லை என்றால் நானே வாசிக்கிறேன். என் எதிரிகள் எந்நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர். அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவே அவர்கள் ஒன்று கூடி பதுங்கி இருக்கின்றனர். என் உயிரை போக்குவதற்காக என் காலடி சுவடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர்.
அவர்கள் ஒன்று கூடி பதுங்கி இருக்கின்றனர். என் உயிரை போக்குவதற்காக என் காலடி சுவடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் தீமைகள் செய்துவிட்டு தப்ப முடியுமோ? கடவுளே சினம் கொண்டெழுந்து இந்த மக்களினங்களை கீழே வீழ்த்தும். வீழ்த்தும். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன். சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமிதிக்கிட்டு ஓடுவர். அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். பார்த்தீங்களா? ஆமென். இந்த திருப்பாடல் 56ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு. என்னுடைய துயர் நிலையில் ஆண்டவர் எனக்கு திண்ணமாக உதவுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென். ஆமென். 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, எனக்கு பயமே கிடையாது. எனக்கே பயமே பயமே கிடையாது. ஒன்றும் கிடையாது. தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலுயா. அல்லேலூயா. எனக்கு பயமே கிடையாது. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். என் பக்கம் இருக்கின்றார். நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? அந்த எங்கப்பா போவேன், அந்த பாடல் வரிகளை ஒரு வரி பாடலாமா? எங்கப்பா போவே. ஆமென். யாராவது ஒரு எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆமென். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து. ஆமென். 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 இந்த பாடலை எல்லாரும் கற்றுக்கங்க. வேறு யாருக்காவது தெரிஞ்சால் பாடலாம், கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் கற்றுக்கணும். அறிவோடு திருப்பாடல், அறிவோடு இறைவேண்டல், வசனங்கள், வார்த்தைகள். எங்கப்பா நான் போவேன், உம்முடைய பிரசன்னத்தை விட்டுட்டு. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். சங்கீதம் 96:1 என்ன சொல்லுகிறது? வேகமாய் சங்கீதம் 96:1. ஆமென். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பஸ். ஆமென். ஆமென். அப்படியே 2 வாசிங்க. 2ஆம் வசனம். 1. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஆமென். பிற இனத்தாருக்கு அவர் மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆமென். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். ஆமென். ஆமென். 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அனைவரும் ஆண்டவரை போற்றி பாடுங்கள். புதியதொரு பாடல். அதனால தான் இப்போ உங்களுடைய ஜெப வழிபாடில் ஒரு மாற்றம். கர்த்தர் கற்பித்த ஜெபம், வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன ஜெபம், கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய ஜெபம், அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, அந்த ஜெபம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம்,
சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை போற்றி பாடணும். அதுக்கு தான் திருப்பாடல்கள், ஆமென். அதுக்கு தான் திருப்பாடல்கள், அதுக்கு தான் ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலி. அல்லேலூயா. அல்லேலூயா. 10-11 வசனங்கள் சங்கீதம் 56 சொல்லுகிறது, கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன். புகழ்கின்றேன். ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கிறேன். புகழ்கின்றேன். கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய என்ன முடியும்? செய்ய முடியும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். 12-13 வசனங்கள் அழகாக சொல்லுகிறது, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் திருப்பாடல் 56 எதிரிகள் தாக்குதல்களிடையே உண்மை நான் நம்பியிருக்கிறேன். எத்தனை சோதனை துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் நான் உண்மையை நம்பி இருக்கிறேன்ப்பா. 4ஆம் வசனத்தில் எனக்கு பயம் இல்லைப்பா, நீங்கள் இருக்கும்போது எங்கப்பா போவேன்? உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கப்பா போவேன்? 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நான் வேதனையோடு இருக்கும்போது நீங்கள் மட்டும்தாப்பா எனக்கு ஆறுதல் என்று தாவீது ராஜா பாடுகிறான். பைத்தியக்காரனா நடிக்கிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான், பைத்தியக்காரன் போல இருக்கிறான். பாருங்க ஒரு ராஜாவுடைய நிலைமை. ஏன்னா அந்த ராஜாவை கண்டு அவன் பயப்படுகிறான். தாவீது பயப்படுகிறான். ஆக்கிசன் ராஜா, அவனை கண்டு தாவீது பயப்படுறான். இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவீது என்றோ, சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ள வேணடா பைத்தியக்காரன். இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. நம்மகிட்ட பைத்தியம் இல்லையா? நம்மகிட்ட தான் நிறைய பைத்தியம் இருக்கே என்று சொல்லி, அப்போ தான் அந்த தாவீதுடைய வேதனையில் இருந்த பாடல் 12-13 வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு, கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஏனெனில் சாமி நின்று என் உயிரை மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ. கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஏனெனில் சாவின் நின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் வழியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீர் என்றோடு சொல்லி, இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரிடத்தில் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? என் தேவனே, இந்த புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. புது பலன் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த சங்கீதம் 56 வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. இல்லாமல இறைவா, உம்முடைய திருமகன் சிலுவையில் உயிர் விட்ட பொழுது அவருடைய அன்னையும் அங்கு நின்று இப்படித்தான் வேதனையோடு கதறி இருப்பாள். நாங்களும் இதோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீங்கள் எங்களை
வழிநடத்துகிறேன், மாற்றி அமைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அடியானாகிய எங்களை, என்னுடைய பாவக்கரைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே தூய்மையாக்குங்கப்பா. எங்கப்பா போவோம் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு உம்முடைய திரு பிரசன்னத்தில் வந்து சேர எங்களை தகுதி உடையவராக்கி உம்முடைய திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு தங்கும், எங்களோடு பேசும் என்று எம்மாவு சீடர்கள் சொன்னதைப் போல நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பாடல்களை கொடுத்து நீர் எங்களை இன்னும் பலப்படுத்தினரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று விசுவசிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை வசனங்களை அறிவோடு தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், அறிவோடு இறைவேண்டல் செய்வேன், தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன், அறிவோடு திருப்பாடல் பாடுவேன் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமத்தில் வந்து தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றி புகழ்வோம். நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்த இந்த ஒத்துழைப்பிற்காக நன்றி. மிக அழகாக உங்களுடைய ஜெப வேளையில் எல்லாரும் ஒத்துழைத்தீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you once again. Hallelujah. Hallelujah. Amen.